ஐயோ, இப்ப நம்ம என்ன செய்யறது? நீங்க என்ன ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சீரியஸ்னஸே தெரியலையா? நான் சொன்னதை நீ சரியா கவனிக்கல ராகினிமா. பதட்டப்படாம பொறுமையா யோசிச்சு பாரு. நான் என்ன சொன்னேன்? வக்கீல் சக்கரவர்த்தி இந்த கேஸ்ல ஆஜரானால் கேஸ் இருக்காதுன்னு சொன்னேன். ஓ, அப்ப சக்கரவர்த்தி கண்டிப்பா வரப்போறது இல்ல. அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்க போல. அப்போ வக்கீல தூக்கிட்டீங்களா? நான் இல்ல, நீதான் ராகினிமா. நானா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. கொஞ்சம் யோசிச்சு பாரு. கிரண்யாவுக்கு காசு கொடுத்து ஒரு வீடியோவை ரெடி பண்ணோமே, அந்த வீடியோவை வக்கீல் சக்கரவர்த்திக்கு நான் அனுப்பி வைக்க சொன்னேன். அதை பார்த்துட்டு மனுஷன் அரண்டு போயிட்டாரு, கேஸ்ல இருந்து பின் வாங்கிட்டாரு. நியாயஸ்தம் பாரு. தன்னோட கிளைண்ட் நியாயமானவங்க, நேர்மையானவங்க, உண்மையானவங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் கேஸ் எடுத்து வாதாடுறது அந்த ஆளு வழக்கம். சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம். அவ நியாயமா இருக்கிறது நமக்கு எவ்வளவு சாதகமா போச்சுன்னு பாத்தீங்களா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதியை உனக்கு கொடுக்கத்தான் போன் பண்ண ராகினிமா. நீ என்னடான்னா, சரி விடு, அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டே இருக்கணும், புரியுதா? கௌதம் விஷயத்துல எத்தனை வருஷம் கொடுக்க போறாங்க, நானே அப்படியே ஆவலா இருக்கேன். தீர்ப்பு வந்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன். நீங்களும் சந்தோஷமா வெயிட் பண்ணுங்க. ஓகே. லாயரை இன்னுமே காணுமே. வந்துருவாரா? முதல்ல உள்ள போவோம். என்ன இந்திரா, நீ மட்டும் வந்திருக்க? நம்ம லாயர் வந்துட்டாரா? அது மாமா, அவர் என்கிட்ட டைரக்டா கோர்ட்டுக்கு வந்துடுறேன்னு தான் சொன்னாரு. ஆனா என்னன்னு தெரியல, அவர் இன்னும் வரல. என்ன இந்திரா இப்படி சொல்ற? அப்ப அவர் வரலனா கௌதமோட நிலைமை? அத்தை அத்தை, நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க அத்தை. அவர் கண்டிப்பா வந்துருவாரு. காலையில இருந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. மா, நம்ம இவ பேச்ச நம்பிருக்க கூடாதுமா. பாத்தீங்களா, கடைசி நேரத்துல இப்ப யார போய் தேடுறது? அம்மாடி இந்திரா, வக்கீலுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பாருமா. நான் ஃபோன் பண்ணிட்டேன் மாமா. கால் ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன், ஆனா கால் ரீச்சே ஆகல. மேடம் மேடம் இந்தாங்க. சார், லாயர் சார் வந்துட்டாரா? அட புடிங்க மேடம். என்ன புடிங்க மேடம். இத என்ன சார் இது? சார், அவர் எங்க சார்? பின்னாடி வந்துட்டு இருக்காரா? எப்படி வருவாரு? சாரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் அப்பயே சொன்னல, அவர்லாம் வரல. இந்த கேஸ்ல ஆஜராக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சார், என்ன சார்? என்ன சார் இப்படி லாஸ்ட் மினிட்ல சொல்றீங்க? சார், அவர் என்கிட்ட வரேன் தான் சார் சொன்னாரு. ஆமா, அப்படிதான் சொன்னாரு. ஆனா நேத்து பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணத டிவில பார்த்துட்டு தப்பு உங்க பக்கம் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதான் இந்த கேஸ்ல ஆஜராக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சார், இல்ல சார். சார், நீங்க வேணா இருங்க சார், நான் அவர்கிட்ட பேசுறேன். மேடம் மேடம் இருங்க மேடம். இனிமே அதை பத்தி எதுவும் பேச வேணாம்னு சொல்லி தான் இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரியா? சார், என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதாம்மா, இனிமே அவரெல்லாம் வரமாட்டாரு. சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். ஐயோ, என்னங்க? ஐயோ மா, நான் அப்பவே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். யாராச்சும் கேட்டீங்களா?
இந்திரா பேச்ச கேட்டா அப்படிதான். யாராச்சும் என் பேச்ச கேட்டீங்களா? கேஸ் ஃபாஸ்ட் ட்ராக் வர சீக்கிரம் தீர்ப்பு கொடுத்துருவாங்கம்மா. நமக்கு டைமே இல்ல. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அம்மாடி என்னம்மா பண்றது இப்போ? ஐயோ, என் மகன் இன்னும் ஒரு ராத்திரி அந்த லாக்அப்ல இருந்தானா அந்த இன்ஸ்பெக்டர் அவனை அடிச்சே கொன்னுடுவாங்க. ஐயோ, நான் என்ன செய்யறது? எப்படி அவனை வெளியில கூட்டிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியலையே. அக்கா எல்லாம் இவளாலதான்க்கா. நம்ம டெல்லியில இருந்தே லாயரை கூட்டிட்டு வந்திருக்கலாம். இப்ப பாத்தியா இப்படி ஏமாத்திட்டு நிக்கிறா. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு கர்வம் பிடிச்சு அலையறா. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. போச்சு, எல்லாம் போச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. அக்கா இவள நம்பி இப்படி மோசம் போயிட்டமேக்கா. ஐயோ இப்ப என்ன பண்றதுனே தெரியலையேக்கா. கௌதம் இனிமே வெளியில எடுக்க முடியாதாக்கா? ஐயோ அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ பயப்படாதக்கா, நம்ம வெளியில எடுத்துட்டு வந்துடலாம் எப்படியாவது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நிக்கிற பாரு. கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போடி. ராகினி வாய மூடு. அந்த ஜூனியர் பையன் என்ன சொன்னான்னு பாத்தில? இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான். நீங்க 2 பேரும் கொண்டு போய் பணத்தை கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த லாயர் வந்து வாதாடி இருப்பாரு. நீங்க பண்றத பண்ணிட்டு அவளை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்க. ம் என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன், இதோ வந்துட்டீங்களே. அப்படியே ஊர்ல இல்லாத மருமகாவ பாத்தீங்களா? உங்க பையன் தான் இப்ப ஜெயில இருக்கான். அதானே உங்களுக்கு எங்க கௌதம் மேல அக்கறை இருந்திருக்கு? எல்லாம் அவன் மேலதானே உங்களுக்கு அக்கறை. அக்கா பாத்தியாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. கௌதம் ஜெயிலே இருந்துருவானோ? ஜெயா வருத்தப்படாத ஜெயா. எப்படியும் கௌதம வெளியே கொண்டு வந்துடலாம் ஜெயா. இன்னும் வருத்தப்படாத. நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வர வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். கௌதம் 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 உங்க பேர் தான் கௌதமா? ஆமா யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ கேன் ப்ரொசீட். எஸ் மை லார்ட். இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு வந்திருக்கிறது இந்த ஊரே நோனோ தமிழ்நாடே உத்து கவனிக்கிற ஒரு சென்சேஷனல் கேஸ். மீடியா முழுக்க இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்றவனுக்கு இந்த கேஸ் ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். எஸ், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சோஷியல் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால தான் கோர்ட்டே தீர்மானிச்சு ஃபாஸ்ட் ட்ராக்ல இந்த கேஸை கொண்டு வந்திருக்கோம். யூ கேன் ப்ரொசீட். இங்க நிக்கிற கௌதம் தன்னோட பணத்திமிர வேலைக்கு வந்த பொண்ணுகிட்ட காமிச்சிருக்காரு. இதுல பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்திருக்காங்களா? எஸ் யுவர் ஆனர், வந்திருக்காங்க. பெண்கள் பொதுவா இந்த மாதிரி பாலியல் சீண்டலை மாட்டிக்கும் போது பேர் கெட்டு போயிடும்னு வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க பாரதி கண்ட புதுமை பெண் தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஜான்சி சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. வெரி குட். இன்ஸ்பெக்டர் ஜான்சியோட திறமையை நான் பாராட்டுறேன். கௌதம் செய்த குற்றங்கள் இதோட முடியல. கௌதமோட அம்மா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பணத்தை கொடுத்து சட்ட விதிகளுக்கு எதிரா சமரசம் செய்ய பார்த்திருக்காங்க.
அதுக்கு கிரண்யா ஒத்துக்கலன்னு உடனே அவங்கள வீதியில வச்சு அடிச்சு அவமானப்படுத்தி இருக்காங்க. நல்ல வேலை அவனுக்கு வக்கீல் வரல. அப்போ கௌதம்க்கு தண்டனை கன்ஃபார்ம் தான். இதை வச்சே அக்காவும் தங்கச்சியும் அம்மா வெளில அனுப்பிச்சிருவாங்க. இவங்க வெளில போனதுமே இந்த குட் நியூஸை முதல்ல ரோஷி கிட்ட சொல்லணும். எஸ். இன்டர்வியூக்கு வந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் சாட்சிகளுக்கு பணம் கொடுத்து அதை அழிக்க முயற்சி பண்ணதும் இவர் மேல குற்றங்கள் சந்தேகம் இல்லாம ப்ரூவ் ஆகுது யுவர் ஆனர். இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை யுவர் ஆனர். எனவே கௌதமிற்கு தகுந்த தண்டனை கொடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கௌதம், உங்க சார்பா வக்கீல் யாரும் வரலையா? கௌதம், என்னாச்சுமா? அம்மாடி, சொல்லுங்க, யாரும் வரலையா? சார் வராங்க, வந்துருவாங்க சார். எப்படி வருவாங்க யுவர் ஆனர்? இந்த கேஸ்ல இவர் மேல தப்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு தான் பார் கவுன்சில்ல இருந்து யாரும் ஆஜராக கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. சக்கரவர்த்தி சார் தான் இந்த கேஸ்ல ஆஜராகிறதா இருந்தது. ஆனா அவர் கடைசி நேரத்துல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பின்வாங்கிட்டாரு. இனிமே உங்களை காப்பாத்த யாரும் வரப்போறதில்ல கௌதம். நான் இருக்கேன் மை லார்ட். நான் இருக்கேன் மை லார்ட். என் ஹஸ்பண்ட்காக நான் இங்க ஆர்கியூ பண்ணலாமா? நோ யுவர் ஆனர், ரெடிகுலஸ். இதெல்லாம் அனுமதிக்கவே கூடாது யுவர் ஆனர். இந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதையெல்லாம் இவங்க அவமதிக்கிறத நாம அனுமதிக்கவே கூடாது. என்ன பாக்குறீங்க? சட்டமே படிக்காம நீங்க எப்படி ஆஜராக முடியும்? இது சாத்தியமே இல்ல. இருக்கு யுவர் ஆனர். கௌதம் சார்பா யாரும் ஆஜராக முன் வராததுனால என் கணவருக்கு ஆதரவா என் தரப்பு நியாயத்தை முன் வச்சு வாதாட எனக்கு உரிமை இருக்கு யுவர் ஆனர். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேஸ் மகாராஷ்டிரா ஹைகோர்ட்ல 1996ல நடந்த நவ்ருதீன் அகமத் கேஸ்ல அவங்களோட மனைவி தான் அவருக்காக வாதாடி இருக்காங்க. அது சாத்தியம்னா இதுவும் கண்டிப்பா சாத்தியம் தானே யுவர் ஆனர்? அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், நான் IAS படிச்சிருக்கேன். எனக்கும் சட்டங்களை பத்தி நல்லாவே தெரியும். மகாராஷ்டிரால அது நடந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் இங்க நடக்க வாய்ப்பே இல்ல. அது வேற, இது வேற. நோனோ, அப்படி சொல்ல முடியாது. எதை வச்சு முடியாதுன்னு சொல்றீங்க? அது வந்து யுவர் ஆனர், அது ஐபிசில அதுக்கு இடம் இருக்கு. ஓகேமா, யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. தேங்க்யூ யுவர் ஆனர். எனக்கு கிரண்யாவை முதல்ல கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண அனுமதி கொடுங்க. யூ கேன் ப்ரொசீட்மா. தேங்க்யூ so much யுவர் ஆனர். கிரண்யா, கிரண்யா, கிரண்யா. வணக்கம். கிரண்யா, நீங்க அந்த ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போனதா சொல்றீங்க? ஆமா. நீங்க என்ன போஸ்டிங்காக இன்டர்வியூ போனீங்கன்னு சொல்ல முடியுமா? ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இதெல்லாம் சம்பந்தம் இல்லாத கேள்வி. மேடம், உங்களுடைய கணவர் அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாரான்னு தான் கேட்கணும். இன்டர்வியூக்கு வந்த பொண்ணுகிட்ட அவர் கேள்வி கேட்காம மேல கை வச்சிருக்கார்.
என்ன சார், நீங்க ஏன் கூடவே இருந்து பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நீங்களும் ஒரு ஐ விட்னஸா? அது வந்து அவங்க சொல்றதை தான் நான் சொல்றேன். மேடம், நீங்க ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறத தடுக்கலாமா? ஒரு பொண்ணா நியாயத்தை நிரூபிக்க தான் சார் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, எந்த போஸ்டிங்காக நீங்க இன்டர்வியூக்கு போனீங்க? அது அக்கௌண்டன்ட் வேகன்சி இருந்துச்சு, அந்த போஸ்டிங்க்கு தான் போனேன். ஒரு அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ண விருப்பப்பட்டு தான் நீங்க அங்க போயிருக்கீங்க இல்லையா? அப்படிதானே? அதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கு, அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமா. ஆமா. மை லார்ட், கிரண்யா படிச்சிருக்கிறது BA இங்கிலீஷ், அதுவும் கம்ப்ளீட்டே பண்ணல. இவங்க அக்கௌண்டன்ட் வேலைக்கு போகவே முடியாது. ஓ, இத கொடுங்க. அப்படி சொல்ல முடியாது மேடம். நீங்க கூட தான் IAS படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு சட்டம் தெரியும் ப்ராசிக்யூட்டர் சார். அக்கௌண்டன்ட் வேலை பார்க்க வந்த கிரண்யாவுக்கு எவ்வளவு வேலை தெரியும்னு நம்ம பார்க்கலாமா? சார், அது கொஞ்சம் கொடுங்க. தேங்க்யூ. என்னங்க கிரண்யா, இதுல சின்னதா டேலி பண்ண வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு, இத மட்டும் பண்ணுங்க. வெரி சிம்பிள். எங்க கொடுங்க. பாருங்க யுவர் ஆனர், இதுல கிரண்யாவுக்கு கொடுத்தது அடிப்படையான ஈஸியான ஒரு பேலன்ஸ் ஷீட் தான். ஆனா இதுவே அவங்களுக்கு தெரியல. சோ இதுல இருந்தே அவங்க இன்டர்வியூக்காக கௌதமோட ஆபீஸ்க்கு போகலன்னு என்னால சொல்ல முடியும். முழுக்க முழுக்க இத பிளான் பண்ணி கௌதம் மேல ஃப்ரேம் பண்ண கேஸ்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். என்ன சித்தி, இவ போய் எப்படி அங்க பேசிட்டு இருக்கா? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? வக்கீலுக்கு படிக்காம தனக்கு எல்லாம் தெரியும்னு இந்த அம்மா வந்திருக்காங்க. கிரண்யாவுக்கு அக்கவுண்ட்ஸ் தெரியலன்னு வேணா இதன் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்கலாமே தவிர கௌதம் தப்பா நடந்துக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா? ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லை மைலாட். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? எஸ் யுவர் ஆனர், இருக்கு. ம். கேள்விகள் இல்ல, ஒரு சாட்சியை சேர்க்கணும். இத கொடுங்க. Permission granted. சேகர் சேகர் சேகர். அவரை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்ப எதுக்கு என்ன தேடி வந்த நீ? உன்னை யார் இங்க வர சொன்னா? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. இங்க பாரு கிரண்யா, நான் சொல்றத கேளு. நீ சொல்றதெல்லாம் உன்னை கேட்க முடியாது. இப்ப நீ போறியா இல்லையா? நியூஸ்ல எல்லாம் பேர் அசிங்கமா வருது கிரண்யா. எதுக்கு பணத்துக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நான் எப்படி நடந்துகிட்டா உனக்கு என்ன? நீ புருஷனா லட்சணமா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தியா? இப்ப மட்டும் கேள்வி கேட்க வந்துட்ட?
கிரண்யா, இது ரொம்ப தப்பு. நீ தப்பு மேல தப்பு பண்ற. காசுக்காக என்ன வேணாலும் செய்வியா? ஆமாயா செய்வேன். எனக்கு நிறைய பணம் வேணும். உனக்கு சம்பாரிச்சு போட துப்பில்ல. அப்புறம் எதுக்கு என்ன கேள்வி கேட்க வந்துட்ட? இங்க பாரு, எதுக்கு இப்படி ஒரு அப்பாவி மேல பழிய போடுற? பேசாம என் கூட வந்துரு. வந்து உன் கூட வந்து என்ன நான் செய்யறது? ஒரு கார் இல்ல, ஒரு ஏசி இல்ல. ஐயோ, என்னாலலாம் வர முடியாது. இங்க பாரு, சின்ன வேலை தான். அதுக்கு எவ்வளவு காசு தராங்க? ச்சே, காசு காசு நீ ஏன் பைத்தியம் மாதிரி அலையிற? அது ஏன் இஷ்டம். இங்க பாரு, இனிமே தொல்லை பண்ணிட்டு இருக்காத. பெரிய ஆளு ஒருத்தர் தான் இந்த வேலையை எனக்கு கொடுத்திருக்காரு. நீ பிரச்சனை பண்ண, அப்புறம் உன்னையும் தூக்க சொல்லிடுவேன். ச்சே, உனக்கெல்லாம் என்ன பண்ணாலும் புத்தியே வராது. எப்படியோ போ. இவரை யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஷேகர் தான் இவரு. என்ன இவ எனக்கு யாரும் இல்லைன்னு தானே சொன்னா? புருஷா இருக்கிறதா சொல்லவே இல்லை. யுவர் ஆனர், இந்திரா என்ன சொல்ல வர்றாங்க? கிரண்யாவுக்கு ஒரு கணவர் இருக்கிறதுங்கிறது எந்த விதத்துல இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு? அப்ஜெக்ஷன் ஓவர். ஆமா, நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கூண்டுல வந்து சொல்லுங்க. ஓகே சார்.